டிக்கெட் கிடைக்காதவங்க இந்த படத்துக்கு வந்து பாருங்க அப்படின்னா ஐ திங்க் தட் எவ்ரிபடி ஷுட் கெட் போத் டிக்கெட்ஸ். ரெண்டு படத்துக்கும் டிக்கெட் வாங்கி வந்து பாருங்கன்ற இட்ஸ் வர்த் மூவி. படம் வந்து எதுலையுமே போர் அடிக்கல, அப்படியே உட்காந்து பார்த்துனே இருக்கலாம்னு தோணுது. அந்த மாதிரி படம் ஒர்த்தா இருக்கு. இன்னொரு 3-4 வாட்டி வந்து கூட பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ ஃபீலாக நல்ல கருத்தான படம். ஃபேமிலியாக வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும். பாலா வந்து ஆல்ரெடி ஒரு நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்து மூலிமா சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு. ஒரு வெளியார் மூவி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆக்ஷனில் போகிறதுனால, ஆனால் சென்டிமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து பாலா படம் கண்டிப்பாக அடிக்கும். நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். அதாவது நம்ம அவங்கள ஒரு விதமாகவே பார்த்துட்டோம், நம்ம ஒரு கமெடியனாக மட்டுமே பார்த்துட்டு இதில் வந்து ஹீஸ் டன் எவ்ரிதிங் தட் ஹீரோ டஸ். பார்த்தவரை இன்னைக்கு ஒரு நல்ல ஆக்டரா வளர்ந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நம்ம காமெடியா பார்த்த ஒரு பர்சனுக்கு எமோஷனல் வரமான்னு யோசிக்கும் போது அந்த கதைக்கு தேவையான எமோஷனல் அழகா பண்ணியிருந்தாங்க. ஓவர் ஆக்டிங்கும் இல்லை, கரெக்டா இருந்துச்சு. ரொமான்ஸ் பாட்லயே வந்து நம்ம பார்த்துருப்போம். கட்டுமரம் சாங்லயே வந்து அந்த சாங் ரிலீஸ் ஆகும் போதே ரொமான்ஸ்ல வருமா அப்படின்னு தோணுச்சு. இப்போ அழகாவே பண்ணியிருக்காங்க. சில கதை அவங்களுக்குன்னு ரெடியா இருக்கும்ல, படம் முடியும் போது இது பாலாக்கான ரெடியான ஒரு கதையோ அப்படின்ற ஒரு கனெக்டர் இருந்துச்சு. ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய காமெடி இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல நிறைய எமோஷன் இருக்கு. ரெண்டையும் கரெக்டாக டைரக்டர் பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு படமா வந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு பாலாஜி சக்திவேல் சாரோடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவங்க ஒய்ஃபா நடிச்சிருக்கோம், அவங்க கேரக்டர் பிடிச்சிருந்தது. ஜேர்னி கொண்டு போகிறோம். அந்த யங் கப்புள் வந்து ரியலைஸ் பண்ணுறது தான் இந்த படமே. அவர்னால வந்து என்ன கரண்ட்ல கொடுக்க முடியுமோ அதை கரெக்டாக, அதாவது அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம், ஃபுல் லான்ச்சும் கொடுக்காம டைரக்டர் வந்து கரெக்டாக என்ன அவுட்புட் எடுக்க முடியுமோ அதை கரெக்டாக எடுத்திருக்காரு. ஒரு ஹீரோவை எப்படி லான்ச் பண்ண முடியுமோ கரெக்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வர எல்லா படத்துலையும் அவங்க ப்ராக்ரஸ் கரெக்டாக இருந்தால் பாலா இன்னும் ஒரு 10 இயர்ஸ்லேயே இங்கே நான் ஒருத்தனின்னு பேசிகிட்டு இருக்க மாட்டேன். கதை வந்து இந்த கதையை வந்து தூக்கி போட்டுற முடியாது. இப்போ வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் எப்படியோ அந்த மாதிரி ஒரு படத்தில் இதுவும் ஒரு படமாக இடம் பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் மிக்ஸ்டு நல்லா இருக்கு. எமோஷனலாக இருக்கும், காமெடியும் பண்ணியிருக்கு. அடுத்த லெவல் கண்டிப்பாக மேலே மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்குற மாதிரி. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம்னு எனக்கு தோணவே இல்லை. அவர் நிறைய மூவியில் வந்து அவர் ஹீரோவாக நடிச்சிருந்துட்டு இதுவும் அவரோட மூவி அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ரொம்ப நல்லா பண்ணுறாரு. எப்போதுமே காமெடி ரோல் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஹீரோ ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு.